விஜய் இருந்தால் கூட்டம் கூடும், அதனால் அவர் இல்லைங்கிறது ஒரு வாதமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் இருந்தவங்க இங்கே தங்கி இருந்து மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவங்கள இறந்து போனவங்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லணுங்கிறது தான் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, முதன்மையான கடமை. அவங்க அதிலிருந்து உடனடியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் இன்னும் போதிய அனுபவம் இல்லைங்கிறது தான் அதிலிருந்து தெரிய வருது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து வெறும் போலீஸுக்கு மட்டுமே உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அந்த பேரணி நடத்துகிற லீடருக்கும் உள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் வந்தால் எத்தனை லட்சம் பேர் வருவாங்க, எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க, அதுக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்குமா, இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிறது எவ்வளோ நேரத்தில் மூவ் ஆகணும், ஒரு இடத்துல பேரணி எவ்வளோ நேரம் ஸ்டேக்ன ஆகி நிற்கிறது, ஒரு தேங்கி நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு தலைவர் முடிவு செய்யணும். அதனால் ஆனால் அவர் வந்து இப்போ சிபிஐ விசாரணை கேட்டு மனு தொடுக்க போகிறோம், வழக்கு தொடுக்க போகிறோன்னு பேசுகிறது வந்து இதை வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிற முயற்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதை வந்து விஜய் அவர்களுக்கு நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நமக்கு வந்து பிரச்சனையை டைவெர்ட் பண்ண வேண்டாம், ஒரு லீடருக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ண வேண்டியது இது ஒரு சரியான தருணம் நான் நினைக்கிறேன். இது பெருந்துயரம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை நடந்திராத ஒரு பேரவலம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஐசியு, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற 11 பேரையும் சந்தித்தோம். பொது பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற 5-6 பேரை சந்தித்தோம். அதில் சுகுணா என்பவர் மட்டும் சற்று ஆபத்தான நிலையிலே, கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார். அவருக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மருத்துவரிடத்திலே வைத்திருக்கிறோம். அனைவரும் ஓரிரு நாட்களில் வீட்டுக்கு திரும்புவார்கள் என்று நம்புகிறேன். கேட்ட இடமும் உரிய பாதுகாப்பும் வழங்காதனால தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லல. இந்த இடம் தான் அவங்க கேட்டதா சொல்லி அவங்களுடைய கடிதத்திலேயே இருக்கு. முதல் 2 முறை வேறு இடம் கேட்டதாகவும் 3வது முறை தான் காவல்துறை வந்து இந்த இடம் வழங்க ஒப்புக்கொண்டது. பொதுவாக நகர்ப்புறங்களில் போக்குவரத்து பாதிக்கப்படாத ஒரு ஓரமான பகுதியை தான் வழங்குவார்கள். நாங்கள் கூட திருச்சியில் பல முறை பேரணி நடத்தியிருக்கிறோம். சிட்டிக்குள்ளே எங்களுக்கு அனுமதி கொடுத்ததில்லை. இந்த முறை ஒரு சின்ன இடம் நாங்கள் கேட்டபோது கொடுத்தாங்க. அதுவும் இது மாதிரியான ஒரு 4 வழி சாலை தான், 60 அடி அல்லது 40 அடி அகலமுள்ள சாலை தான் தந்தார்கள். இதனால் இது வந்து காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதைப் போல பேசுவது பிரச்சனைகளை திசை திருப்புகிற ஒரு முயற்சியாகத்தான் போய் முடியும். சார், விஜயோட நான் ரெஸ்பான்சிவ்னஸ் பத்தி என்ன சார் பேசுறீங்க? ஏன்னா நம்ம திருச்சியில் அவங்களோட விஷுவல்ஸ் பார்த்தோம், ஏர்போர்ட்ல எதுவுமே சொல்லாம அவங்க போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்கிராஷியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் தான் வந்தது. அதை பத்தி இல்லை, அவருக்கு ஒரு கவலை அதிகரிச்சிருக்கலாம், பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கலாம், அவர் மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்கலாம். அந்த நேரத்தில் உடனடியாக எதிர்வினையாற்ற முடியாத அளவுக்கு அவர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கலாம். அதனால் அந்த நேரத்தில் அவர் வந்து இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இப்போ நான் வைக்க முன் வரல. ஆனால் அவர் வந்து இப்போ சிபிஐ விசாரணை கேட்டு மனு தொடுக்க போகிறோம், வழக்கு தொடுக்க போகிறோன்னு பேசுகிறது வந்து இதை வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிற முயற்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதை வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து வெறும் போலீஸுக்கு மட்டுமே உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அந்த பேரணி நடத்துகிற லீடருக்கும் உள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் வந்தால் எத்தனை லட்சம் பேர் வருவாங்க, எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க, அதுக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்குமா, இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிறது எவ்வளோ நேரத்தில் மூவ் ஆகணும், ஒரு இடத்துல பேரணி எவ்வளோ நேரம் ஸ்டேக்ன ஆகி நிற்கிறது, ஒரு தேங்கி நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு தலைவர் முடிவு செய்யணும். அதனால் தன்னை பார்க்க வருகிற, நம்பி வருகிற பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தலைவர்களுக்கு இருக்கிறது, பொறுப்புணர்வு இருக்கிறது. அதை தட்டி கழிச்சிட்டு அரசு காரணம், காவல்துறை காரணம்னு பொத்தாம்பது நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அதாவது இவ்வளவு பெரிய துயரத்தில் அரசியல் செய்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ நாகரிகமானது இல்லை. ஒரு நாள் 2 நாள் கழித்து பிரச்சனைகளை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். எடுத்த எடுப்பிலேயே இதுக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு, பெங்களூரில் கும்பமேளாவில் நடந்துச்சு. அந்த மாதிரி சில நேரங்களில் ஸ்டாம்பீடுங்கிறது வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி சாகிறதுங்கிறது ஒரு விபத்து மாதிரி தான் நடக்குது. இதுக்கு வந்து நம்ம திடீர்னு ஒருத்தர் மேலே வந்து குற்றம் சுமத்துறது, பழி சுமத்துறதுங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. விஜயோ இல்லாட்டி செகண்ட் இன் கமாண்ட் யாரோ வந்துட்டு நேர்ல வந்து பார்த்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டாயமாக பார்த்துருக்கணும். விஜய் இருந்தால் கூட்டம் கூடும், அதனால் அவர் இல்லைங்கிறது ஒரு வாதமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் இருந்தவங்க இங்கே தங்கி இருந்து மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவங்கள இறந்து போனவங்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லணுங்கிறது தான் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான கடமை, முதன்மையான கடமை. அவங்க அதிலிருந்து உடனடியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து
அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் இன்னும் போதிய அனுபவம் இல்லைங்கிறது தான் அதிலிருந்து தெரிய வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கிறது இதுக்கு சரியான தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி இல்லை, வழக்கமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறது உண்மைதான், நடந்திருக்கு. ஏற்கனவே பிரசிடென்ட்ஸ் இருக்கு. இல்லை, ஒரு நாள் இனிமேதானே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கு முந்தைய ஆணையங்களின் பரிந்துரை வந்து அதுக்கு பிறகு இதுவும் அப்படி போட மாட்டாங்க. இதுக்கு வேற, அது வேற. அதனால இதுல நமக்கு நீதி கிடைக்கும் அல்லது உண்மையான காரணங்கள் தெரிய வரும் நம்ம நம்புவோம். விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லுங்க? விஜய் அவர்களுக்கு நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, நமக்கு வந்து பிரச்சனையை டைவர்ட் பண்ண வேண்டாம். ஒரு லீடருக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ண வேண்டியது இது ஒரு சரியான தருணம் நான் நினைக்கிறேன். உயிரிழந்தோர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிருக்கு போராடும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும். அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் உள்ள மருத்துவமனைகளில் அவர்களை சேர்த்து தேவையான சிகிச்சையை அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக அறிவித்திருக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 50 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா 5 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி இருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த போர்க்கால நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் கூட்டம் கூடுகிறது, லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். ஆனால் இந்த கூட்டத்தில் அறுதி பெரும்பான்மையாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் பாதுகாப்பு பற்றிய எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆர்வ மிகுதியால் அவர்கள் நெருக்கி அடித்து கொண்டு விஜய் இருக்கிற இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். இதனால் ஏற்படுகிற நெரிசல் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இது போன்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களின் பாதுகாப்பையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப நேரம், இடம், உரையின் கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு செல்ல 1 மணி நேரம் தாமதமானால் மேலும் மேலும் அந்த இடத்தை நோக்கி மக்கள் கூடுகிற போது கடுமையான நெரிசலை அது இன்னும் உருவாக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. எனவே தொடங்குகிற போதே உரிய நேரத்தில் தொடங்கினால் அடுத்தடுத்து திரண்டு வரக்கூடியவர்களை அந்த இடத்தில் குவிய விடாமல், ஒரே இடத்திலே குவிய விடாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளில் இதுபோல லட்சக்கணக்கானவரை திரட்டி பேரணி நடத்தியிருக்கிறோம், மாநாடு நடத்தியிருக்கிறோம். நமக்குத்தான் தெரியும் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று. காவல்துறையினருக்கு யூகத்தின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியாது. நாம் சொல்லுகிற அளவுக்கு ஏற்ப அவர்கள் இடத்தை ஒதுக்குவார்கள், பாதுகாப்பை தருவார்கள். இதுதான் கடந்த காலங்களில் நாம் அறிந்த ஒன்று. ஆகவே நம்மை நோக்கி வருகிறவர்கள் எத்தகைய சக்திகளாக இருக்கிறார்கள், எவ்வளவு துடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் இத்தனை மணி நேரத்தில் திரளுவார்கள், ஒரே இடத்தில் அவ்வளவு பேரை நீண்ட நேரம் தேங்க வைப்பது எவ்வளவு ஆபத்தானது, எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு கட்சி தலைவர் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். இரவோடு இரவாக அவர் அங்கே போயிருப்பது மிகப்பெரிய அளவிலே ஆறுதலை அளிக்கிறது. அமைச்சர்கள் பலரும் அங்கே களத்தில் நிற்கிறார்கள், பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள். இந்த நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது. இப்போ ரொம்ப துயரத்தில் நாம் உறைந்து கிடக்கிற போது இவர்தான் காரணம், அவர்தான் காரணம் என்று குற்றம் சுமத்துவது, அந்த பாணியிலே பேசுவது என்பது ஏற்புடையதாக நான் கருதவில்லை. இதை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன பிரச்சனைகள், இந்த பாதிப்புக்கு பின்னணி காரணங்கள் என்ன என்பது குறித்து
அந்த ஆணையம் விரிவாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பின்வரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை நமக்கு வழங்குகிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்க முடியும். தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற பெருந்திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இதிலே பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை தவறிவிட்டது என்று நாம் போகிற போக்கிலே சொல்லிவிட முடியாது. வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, முகநூலில் ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அவர் மீண்டும் அந்த மக்களை சந்திக்க செல்வார் என்று நான் நம்புகிறேன்.